இங்கே மூஞ்சில் எடுத்துடாதீங்க. ரைட்டு. சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிடணும். ஒரு மீன் அந்த முதல் மதியில் சிவாஜி சார் சாப்பிட்றாரு அது மாதிரி பார்த்து சாப்பிடணும். முள்ளுக்கு இது மாட்டிக்கிற போது பார்த்து. ராஜ்கிரண் அவர் வந்து லெக் பீஸ் சாப்பிடுவார். ஜிலேபி தானே? ஆமாம், ஜிலேபி. ஜிலேபி மசாலா தடவை ஜிலேபி மசாலா தடவை வச்சிருக்கு. நீங்கள் தான் பண்ணி போகிற சேல்ஸ் சார். ஆமாம், சேல்ஸ். எவ்வளோ ரூபாய்க்கு? எவ்வளோ ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது. ரூபாயெல்லாம் கிடையாது. இப்போ ரூபாய்க்கெல்லாம் கிடையாதா? அப்போ ஒரு மீன் 5 ரூபா வருமா? 10 ரூபா. 10 ரூபாயா? கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வச்சுருப்பீங்களா? சூப்பர். இப்போ கொஞ்ச நேரத்தில் அதை பொறிச்சு எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்மளே சாப்பிடுவோம். சரி, ஓகே. அலசிட்டிங்களா? நல்லா அலசிட்டிங்களா? அது என்ன பண்ணுறது? அப்புறம் அது போகாது. அங்கே வீடு போய் தான் ரெடி பண்ண முடியும். அது இருந்துட்டு பார்த்து அது மேலோட அலசிங்க. அப்புறம் அங்கே போய் ரெடி பண்ணி கொட்டி பொறிக்கணும். அது லேட் ஆயிடும். ரவி என்ன பிடிச்ச மீன் இன்னைக்கு இவ்வளோ தான். குப்பை பூரா உள்ள நிறைய குப்பை இருக்கிறனால மீன் சரியாக தெரிய மாட்டேங்குது. கருப்புசாமி, ரவீனா 2 பேரும் தான் மீன் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அடுப்பத்தை வச்சு பெரிய கடாய் எடுத்து வச்சு. காயிட்டு இல்லை, தண்ணி வளரட்டும். கடாய்னா நம்ம வெட்டி சாப்பிட்ற கடாய். இது வந்து கடாய். ஊற்றுங்க. கடாய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றியாச்சு. போதும் நினைக்கிறேன். இல்லை, கொதிக்கும் போது மீன் கூட அதிகமாக இருக்கும். போதும். கொதிக்கட்டும் நண்பர்களே. அப்புறமா மீனை போட்டு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். எல்லாம் திட்டுறாங்க நண்பர்களே. மீன் வியாபாரம் பண்றது இவர்தான். வியாபாரம் பண்ணி வேர்த்து வடிக்குது. ஆமா, சூடாயிடுச்சு. அப்படியே போடுங்க. போடுங்க. சூடாயிட்டு லைனா அப்படியே எடுத்து போடுங்க. ரூபாய்க்கு 2 மீன். ரூபாய்க்கு 2. போயிட்டு வா. கஷ்டப்பட்டு பிடிச்சவங்க தானே தெரியும். அப்படிங்க ஓடுங்க. என்னது? எவ்வளவு ரூபாய்க்கு? ரூபாய்க்கெல்லாம் கிடையாது. சவுண்ட் கூட சொல்லுங்க. மீடியம் சின்ன சைஸ் 20 ரூபாய்க்கு 3. 20 ரூபாய்க்கு 3. நல்லா குழச்சிக்கிறீங்க பண்ணீங்க. உண்மையிலே இந்த சைஸ் அப்படியே போடுங்க. என்ன போடுறதுனால அது ஆகட்டும். இந்த சைஸ் 3. அந்த சைஸ் 3 ரூபாய் கட்டுப்படியாகாதுப்பா. ஆமாம். மாஸ்டர் ரவி மாஸ்டர் அப்படிங்கப்பா. இங்கே வந்து இங்கே மூஞ்சில் அடிச்சுட்டு வர போய் மட்டன் போட்டு ஒரு 3 இடத்துல எடுத்துடலாம். எடுத்து போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஒன்று இருந்ததுல எண்ணெய் ஒரு ஆச்சுனாலே கலந்து மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜம்மு இருக்குது பாருங்க. இதை பூரா பொரிச்சிட்டு இதை எடுத்து போட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். போதுமா? முட்டிக்கிற போது கேமராவில் சீட்டுக்குள்ளே போடணும். எதுக்குல? என்னைக்கு? ஆமாம், அப்போ தான் நல்லா தெரியும். ஆமாம். போடுங்க. அடுத்து போட்டு விடுங்க.
எத்தனை போதுமா இன்னும் மட்டும் வைக்கிட்டா அந்த சத பீஸு வெள்ளையா தெரியுதா எந்த சீட்டா இருக்காது இல்லை அவ்வளோ தெளிவாக கிட்ட எடுத்துருக்கேன் இல்லை இன்னும் எடுக்கணுமான்னு கேட்குறேன் போதும் தானே இது என்ன பொறி பொறி அந்த பக்கம் போட்டுருக்காரு என்னது முள்ளு 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 இங்கே 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 மூஞ்சில் எடுத்துடாதீங்க ரைட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிடணும் ஒரு மீன் அந்த முதல் மரியாதையில் சிவாஜி சார் சாப்பிட்றாரு அந்த மாதிரி பார்த்து சாப்பிடணும் முள்ளுக்கு இது மாட்டிக்கிற போது பார்த்து ராஜ்கிரண் அவர் வந்து லெக் பீஸ் சாப்பிடுவார் இன்னைக்கு நம்ம கருப்புசாமி ரவியனை 2 பேரும் தான் போட்டு வெளுப்புறாங்க பாருங்க அருமையாக சாப்பிட்டுருக்கீங்க 2 பேரும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க எடுத்து என்ன ரவியனை என்ன ஒன்று கை வேலை செய்ய மாட்டேங்குது கையில் பிடிச்சது அப்படியே இருக்குது யாருக்கு இந்த மாதிரி ஊட்டி விட்டு வராருக்குது ஊட்டி விட்றீங்களா இல்லை அவர் சாப்பிட்ருக்குறாரு நீங்கள் ஊட்டிங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது எங்க மீனக்கண்ணா எடுத்து போடுங்க மீன் எடுத்து போடுங்க அட போடுங்க எடுத்து போடுங்க சரி தட்டை உடனே கிளம்பல 2 பீஸ் எடுத்து போடுங்க அனுப்பு வாங்கிக்கலாம் கருப்புசாமி தான் வேறு வர சாப்பிட்றாரு ரொம்ப சொன்னாங்க வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படி இருந்தால் கூட வேர்த்து விழுகுறாரு வெறும் தட்டமாக இருக்கு 2 பீஸ் எடுத்து போடுங்க நல்லா இருக்கு சரி ரைட் ஓகே